ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். மூவி ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து விஷயங்களுமே ஒரு மூவியாக தியேட்டரில் போடுறாங்க. நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்து நிறைய ஃபன்னாக இருக்க, நல்லா மூமெண்ட்ஸ் இருக்க, கொஞ்சம் ட்ராமா இருக்கும், கொஞ்சம் சக்ஸஸ் ஜாய் எல்லாமே இருக்கும். இந்த மூவி நீங்கள் பணம் கொடுத்து போய் பார்ப்பீங்களா இல்லையா? இது I saw this quote somewhere and it really connected with me and I thought கரெக்டு தானே. இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்க போகிறோம், அதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து எப்போ பார்த்தாலுமே அவர் சாபட்டாஜ் பண்ணிகிட்டே இருக்காருன்னா திருப்பி நம்ம அந்த மூவி பார்ப்போமா? ஒரு ஒழுங்காக உட்காந்து எக்ஸாம் படித்து எழுதுறதுக்கு பதிலாக டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவர் வெளியில் சுற்றிட்டு இருக்காரு, அவர் உட்காந்து வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்காரு, அவர் பசங்கள்கிட்ட பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த மூவி நம்ம எத்தனை நாள் பார்ப்போம்? இது இயர் ஆஃப்டர் இயர் நம்ம பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு மூவியாக இருந்தால் நம்ம பார்க்க முடியுமா? ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு, திருப்பி அதே மிஸ்டேக் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதே மிஸ்டேக் பண்ணுறோம். இப்படி இருக்கிற ஒரு மூவி நம்ம பார்ப்போமா? ஒருத்தர் இவரே வந்து ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துகிட்டே இருக்காரு, இவர் திருப்பியும் அதிலே போய் மாட்டிக்கிட்டே இருக்காருன்னா இந்த மூவி நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமா? At some point we will want that main character to come out of this kind of servitude and start doing the right thing. இல்லை, இப்போது ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு, ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அழுது கொடுத்து சூசைட் பண்ணுற ஹீரோவாக நமக்கு பிடிக்கும், இல்லை அதிலிருந்து வெளியே வந்து வாழ்ந்து காட்டுற ஹீரோ நம்ம பிடிக்குமா? நம்ம அந்த மாதிரி வாழ்ந்து காட்டுறவரை தானே பிடிக்கும். அதுதானே எபிக், அதுதானே லெஜண்ட், அதில் தானே மூவி வரும். இல்லை சும்மா ஒரு மாதிரி வேஸ்டாக லேசியாக இருந்த லைஃப் ஃபேஸ் பண்ணுறதோ, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மைண்டு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை கெடுத்து விடுறதோ, அவர் சொல்கிறது இவர் சொல்கிறதுன்னு கேட்டு அழுது கொழுது நம்மளோட ட்ரீம்ஸ் நம்ம வேணான்னு வைக்கிறதோ, இந்த மாதிரி வாழ்க்கை இந்த மூவி யார் பார்ப்பாங்க? உங்கள் மூவி உண்மையாக நீங்கள் நிஜமாக ஒரு நிமிஷம் உட்காந்து பார்த்துருங்களேன். உங்கள் மூவி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது நீங்கள் பணம் கொடுத்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா? எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கட்டும், ஐகானிக் மூவிஸ், த பெஸ்ட் மூவிஸ், தே ஆர் நாட் மூவிஸ் வேர் எல்லாமே நல்லபடியாக இருந்து அவர் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போகிறது வந்து மூவியெல்லாம் கிடையாது. அது பார்க்குறதுக்கு யாரும் வரவும் மாட்டாங்க. பிரச்சனைகளை தாண்டி வர்றது தான் மூவி, அதுதான் ஸ்டோரி. அப்போ தான் அந்த ஸ்டோரிக்கு ஒரு கெத்தாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், பார்க்குறவங்க மதிப்பாங்க, தே வில் பி ஹாப்பி அபவுட் இட். அந்த மாதிரி இஃப் யூ ரியலி வாண்ட் பீப்புள் டு appreciate your life story, உங்கள் லைஃப் ஸ்டோரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாழணும். இல்லை, எவ்ரி டே தட் யூ ஆர் லிவிங், எவ்ரி சாய்ஸ் தட் யூ மேக், எவ்ரி திங் தட் யூ டூ, ஆல் ஆஃப் திஸ் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு மூவி ஆஃப் யுவர் ஓன் லைஃப், யுவர் ஸ்டோரி தட் யூ ஆர் ரைட்டிங். You are writing it every day. Why don't you make it a great one, an extraordinary one? Why do you need something that is like normal or like sad or tragic? Why don't you go for something that is exceptional, extraordinary? இவ்வளோ கஷ்டங்கள் இருந்துமே, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துமே நான் இதெல்லாம் தாண்டி நான் இப்படியும் பெருசாக வாழ்க்கையை நான் மாற்றிட்டேன்னு இருந்தால் தானே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நாளைக்கு இருக்கிறவங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், குழந்தைங்க பார்ப்பாங்க, they will feel inspired. இதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மற்ற ஆள்கள் பார்ப்பாங்க, they will feel happy about it and they will also get hope. ஒருத்தருக்கு ஹோப் கொடுக்குற அளவுக்கு nothing is more precious. So if you can inspire people with your life story, why don't you do it? You have a short time on this earth. இந்த மூவி நீங்கள் இந்த வாழ்க்கை வந்து இன்னொருத்தரோட வாழ்க்கை வாழறதுக்காக நீங்கள் வரல, இன்னொருத்தருக்காக வாழறதுக்காக கூட நீங்கள் வரல. யூ ஆர் த மெயின் கேரக்டர், நீங்கள் தான் மெயின் கேரக்டர். மற்ற எல்லாருமே, உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே, இதை பேசுகிற நானுமே, எல்லாருமே அவங்க கதையில் மட்டும்தான் மெயின் கேரக்டர். உங்கள் கதையில் நாங்கள் யாரும் மெயின் கேரக்டர் கிடையாது, நீங்கள் மட்டும்தான் மெயின் கேரக்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் உங்கள் கதை இருக்கும். இது வரைக்கும் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தாலும் சரி, எப்படி நீங்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, இதிலெல்லாம் இருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு வெரி சின்சியர் எல்லாருக்கும் தான் அவங்கவுங்க வாழ்க்கையில் கிரீஃப், லாஸ், அன்ஃபேர்னஸ், ட்ராஜடி, தீஸ் திங்ஸ் ஹேப்பன் டு ஆல் ஆஃப் அஸ். சேலஞ்சஸ், நிறைய கஷ்டங்கள் தாண்டி தான் வந்திருப்பாங்க எல்லாருமே. தான் நீங்கள் பார்க்குற எல்லாருமே தான், அது நானாக இருந்தாலும், வழியே போகிறவங்களா இருந்தாலும், உங்கள் வீட்டில் இருக்கிற அப்பா அம்மாவாக இருந்தாலும், ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் ஃபேஸ்ட் சம்திங். எல்லாரும் ஏதோ ஒன்று தாண்டி வந்திருக்காங்க. யூ ஆல்சோ வில் ஹாவ் சம் சேலஞ்ச் ஆர் தி அதர். தட் இஸ் குட், தட் இஸ் சம்திங் தட் வில் ஹெல்ப் யூ, தட் ஹெல்ப்ஸ் அஸ் க்ரோ.
எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையிலிருந்து we cannot grow and evolve as a person. We will grow and evolve when we face things and we overcome things. ஸோ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை டேக் லைக் a challenge. ஒரு மெயின் கேரக்டர் ஆஃப் த மூவி, how would they deal with it? அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்கும்? அவங்க டெஸ்பாகி போய் உட்காந்துருப்பாங்களா, இல்லை அவங்க நான் வந்து வெற்றி பண்ணி காமிப்பேன், நான் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்ற ஆர்வத்தோடு அவங்க வந்து என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் தலை நிமிர்ந்து நின்று அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்வாங்களா? வாழ்க்கை வாழ்கிறவங்க மூவி தானே நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி மூவியாக இருக்கணும்ல. ஒருத்தர் அவர் இவர் 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 இவருன்னு ஒவ்வொருத்தரும் சொல்கிறது கேட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்து விடுறதுக்கு ஒரு உங்களோட லாங் டேர்ம் ஹாப்பினஸ்ஸை விட்டு நீங்கள் இப்போ இருக்கிற ஷார்ட் டேர்ம் பேட் ஹேபிட்ஸுக்கோ வைசஸுக்கோ லேசினஸுக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மூவி பார்க்குறதுக்கு? நம்ம மூவியோட கிராஃப் எப்படி இருக்கணும் அங்கே போகணுமில்ல, ஸ்டைலாக இருக்கணும்ல. அந்த மூவி பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆமாம் இல்லை ஒர்த்தாக இருக்குல்ல அப்படின்னு தோணணும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்ந்து காமிக்கிறோம். அதுக்கு தானே நம்ம வந்திருக்கோம். வெரி ஷார்ட் டைம் ஹியர். இன்றைக்கி நம்ம இருப்போம், நாளைக்கு நம்ம இருக்காது. வாழ்க்கையானால் போயிட்டே இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, ஜாலியாக வாழ்ந்துடுவாங்க. நம்மளை யோசிச்சு கொஞ்சம் நேரம் அழுதுடுவாங்க, கரெக்டு தான். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழணும் தான் கரெக்டு. நம்மளே நினச்சி அவங்க வாழ்க்கையை அவங்க விட்டு கொடுக்கக்கூடாது. நமக்குன்னு ஒரு எப்படாவது ஒரு ஞாபகம் மைண்டில் வருதுன்னா சந்தோஷம், அவ்வளோதான். அது மற்றபடி அவங்க வாழ்க்கை அவங்க வாழ்ந்தே ஆகணும். அப்போ நம்ம வாழ்க்கை யார் வாழணும்? நம்ம தானே வாழணும். அவர் அது சொல்லிட்டாரு, அவர் இது பேசிட்டார், அவர் இப்போ என் கூட இல்லை, இது அது இது, இதுக்கு அவங்க வாழ்க்கையை விட்டு கொடுக்க முடியுமா? அவ்வளவு தானே மதிப்பு உங்கள் வாழ்க்கை மேலே. எவ்வளவோ பெரிய புண்ணியம் இது. இட்ஸ் அ மிரக்கிள். எவ்ரி பர்சன், எவ்ரி பர்த் இஸ் அ மிரக்கிள். வெரி 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 லெஸ் சான்ஸ் ஆஃப் a person actually being born. அவ்வளோ லிமிட்டட் சான்ஸ். இந்த டூ எல்லா ஆர்கன்ஸ் எல்லாம் கரெக்டாகி வந்து ஹெல்த்தோட ஹாப்பியாக ஒரு உருவமாகி நம்ம வர்றதுக்கு, டு ஹாவ் கான்ஷியஸ்னஸ், டு பி ஏபிள் டு திங்க், டு ஹாவ் ஆல் தீஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இட் இஸ் அ extremely rare thing, very rare thing, and it's a precious thing, and it's a very short thing. நம்ம நினைப்போம் நமக்கு என்னைக்கு வரைக்குமோ வாழ்க்கை இருக்குன்னு. ஆனால் இல்லை, இப்போ கூட நம்ம நிறைய ஆக்சிடென்ட்ஸ், இன்சிடென்ட்ஸ், வெரி சேட் ட்ராஜிக் இன்சிடென்ட்ஸ் பார்ப்போம். இல்லை, we never know எப்போ நம்மளோட லைஃப் எங்கே ஆரம்பிக்கும், எங்கே வரைக்கும் இருக்கும், we don't know. பட் வாட் எவர் டைம் we have, இது ரொம்ப ஸ்டைலாக நல்லா வாழணும் இல்லை. உங்களுக்கு என்ன ஆசை இருக்கோ அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும் இல்லை. உங்கள் வாழ்க்கையை மாற்றணும். இப்போ இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா மாற்ற வேண்டாம் தானே. நம்ம என்ன மனிதர் தானே, எந்திரிச்சு போக வேண்டாம் தானே. இருக்கிற இடம் பிடிக்கலன்னா அப்போ இன்னொரு இடம் நோக்கி போகிறதுக்கான முயற்சி நம்ம தானே எடுக்கணும். அதுக்கு எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணணும், அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களே ஹெல்ப் பண்ணுறீங்களா? முதல்ல உங்களுக்கு கிடைக்கிற அனைத்து வாய்ப்பும் நீங்கள் 100% உண்மையாக பயன்படுத்திடுறீங்களா? ஒரு கிளாஸில் போய் உட்காந்துருந்தீங்கன்னா 100% கொடுத்து அந்த கிளாஸில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? காது கொடுத்து வாங்குறீங்களா? வீட்டில் உட்காந்து புத்தகம் ஓப்பன் பண்ணும்போது தூங்குறீங்களா, இல்லை உட்காந்து அதை படிக்கிறீங்களா? எஃபர்ட் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பாக உண்டு. சக்ஸஸ் வில் ஃபாலோ யூ, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஜென்யூன் ஃபோக்கஸ், ஜென்யூன் எஃபர்ட் எங்கே இருக்கோ அங்கே ஜென்யூன் சக்ஸஸ் இஸ் ஆல்சோ தேர். ஒரு சில செட்பேக்ஸ் லைஃப்பில் வர தான் செய்யும். அதை தாண்டி நம்ம போவோம். வி evolve as people and we move forward. ஸோ எது தான் லைஃப்பில் நடந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ட் இன் லைஃப், வி ஹாவ் டு அட் சம் பாயிண்ட் டிசைட் தட் எஸ், இதுவரை நடந்ததெல்லாம் நடந்துச்சு, இன்னுமே இருந்து மை ஃபோக்கஸ் வில் பி ஆன் மீ. I will work hard. I will be an inspiration to my children, to my brother, to my sister, to the people around me. I will inspire them. I will show how I live my life. அப்படின்னு நம்மளே நமக்குள்ளே இருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். வெளியிலேருந்து யாரும் வந்து நம்மளே இன்ஸ்பயர் பண்ண தேவையில்லை. நமக்குள்ளே நம்ம டீப் வித்தின்னஸ் ஒரு வாய்ஸ் இருக்கணும். நம்ம மேலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ஸ் இருக்கணும். நான் சொன்னால் நான் செஞ்சு காமிப்பேன்ற உறுதியாக இருக்கக்கூடியனா, ஏன்னா இதெல்லாம் செஞ்சு காமிக்கணும், ஐ ஆம் வர்த் தி எஃபர்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். யூ ஆர் வர்த் த எஃபர்ட். கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு தட் எஃபர்ட், யூ ஆர் வர்த் இட். கஷ்டப்பட்டு நல்லா சாப்பாடு சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு யூ ஆர் வர்த் இட். நல்லா ஒர்க் அவுட் பண்ணி உங்களோட உடம்பை நல்லா சரியாக பார்க்குறதுக்கு யூ ஆர் வர்த் இட். நல்ல ஒரு கரியரில் ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மார்க் எடுக்கிறதுக்கு யூ ஆர் வர்த் இட். குழந்தைங்களை நல்லா வளர்த்துறதுக்கு யூ ஆர் வர்த் இட். யூ ஆர் வர்த் ஆல் ஆஃப் த திங்ஸ் தட் யூ டூ. யூ ஆர் வர்த் ஆல் ஆஃப் த எஃபர்ட் தட் யூ புட் இன். எவ்வளோ கஷ்டமான எக்ஸாமாக இருந்தாலும் இஃப் யூ வாண்ட் டு கிளியர் இட், யூ ஆர் வர்த் இட். அந்த எஃபர்ட் இஸ் வர்த் இட். உங்கள் லைஃபுக்காக நீங்கள் அந்த எஃபர்ட் எடுக்கலாம்.
இட் இஸ் worth it. எவ்வளோ சமயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் உங்கள் லைஃபுக்காக எடுக்கக்கூடிய எஃபர்ட் இஸ் always worth it. நீங்கள் தான் மெயின் கேரக்டர். You have this limited story, a very short time. You have to write a great story. Please write the best story that you can. Make it an extraordinary one, an exceptional one. Make it a story that is told across the world, a story that people love to listen to. Make it a story that you would pay money to go and watch. Now, thank you so much for spending time with me. Hope this was of some use to you. Bye bye.